ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் கேரமல் கேக். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மெஷர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா 1 கப் ஆஃப் மைதா, அதுக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுட்ரு. இதை ஃபஸ்ட் நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் சலிக்கிறது ரொம்ப முக்கியம், பிகாஸ் அதில் லம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜலிச்சு எடுக்கிறது தான் கேக்கோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். அண்ட் தென் இப்படி ஒரு விஸ்க் வச்சு அந்த சலிச்ச மாவை ஃபஸ்ட் நம்ம கலந்துக்கணும். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ், பிகாஸ் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டோம் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் தென் ஒரு பிளெயின் பவுல், க்ளீன் வெட் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 மீடியம் சைஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக் எடுத்துக்கணும். சில்லுன்னு இருக்கக்கூடாது. எக் சில்லுன்னு இருந்துச்சுன்னா ஃப்ளஃபி ஆகாது. அண்ட் தென் அதில் எக்கோட ஸ்மெல் அதிகமாக வராமல் தெரியாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், ஆர் இவங்களுக்கு பிடிச்சிருந்தா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல். அண்ட் தென் அதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே பவுடர் சுகர் 1 கப், சேம் மெஷர்மெண்ட் ஆஃப் மைதா, 1 கப் ஆஃப் மைதா 1 கப் ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இம்பார்ட்டண்ட் திங், ஆயில் சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் இந்த பேக்கிங் பேனை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். பட்டர் ஷீட் போட்டு கீ ஆர் பட்டர் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 175 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் மோட் செட் பண்ணிவிட்டு பேக்கிங் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த நம்ம எக்கு மிக்ஸில் ட்ரை மிக்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்க விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் மெத்தடு. நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட விஸ்க் வச்சு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் 1 கப் மைதாக்கு 1/2 கப் ஆஃப் மில்க் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கிராஜுவலாக மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பக்குவத்தில். அண்ட் தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேன், அதில் இந்த பேட்டரை போர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது ஆர்டருக்கு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வீட்டுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் டின்லேயும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாஃப் மிக்சரை இதில் சேர்த்துட்டு மெயின் திங் ஸ்க்யூவர் வச்சு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விடணும். அண்ட் தென் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இந்த 2 டின் ஆஃப் கேக்ஸையும் கேக் பேட்டரையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக உள்ளே வச்சு செட் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் தி ஓடிஜியாக இருக்கணும் அதை ப்ளேஸ் பண்ணுறது. அண்ட் தென் டைமர் பார்த்திங்கன்னா 25 to 28 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கேரமல் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கேரமல் பட்டர் சாஸ் எப்படி ரெடி பண்ணோன்னா, 1/2 கப் சுகர் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா நீங்கள் அதை மெல்ட் பண்ணணும். அண்ட் தென் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஸ்மெல் தீஞ்சிடுச்சுன்னா ஃப்ளேவர் ரொம்ப கெட்டு போயிடும். ஸோ மெல்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ், பிகாஸ் இந்த ஃப்ளேவர் தான் கேக் ஃபுல்லாக நமக்கு வரப்போகிறது. ஸோ அதனால் இது ரொம்ப கவனமாக பண்ணணும். இது சர்க்கரை தீஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸ் இது. ஸோ கவனமாக பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டு நம்ம கிராஜுவலாக இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா மில்க், பாயில்டு மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். சிலர் ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அவர் விப்டு க்ரீம்ஸும் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறது.
அதாவது பாயில்டு மில்க்கு தான். அதை ஆட் பண்ணி பாயில்டு மில்க் ஆட் பண்ண உடனே ஒரு மாதிரி கெட்டியாகிற மாதிரி ஆகும். ரொம்ப பொறுமையாக பயப்படாமல் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒரு மாதிரி கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அது கிராஜுவலாக மெல்ட் ஆகிடும். பிகாஸ் அதில் சுகர் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் டக்குன்னு கெட்டியாகிற மாதிரி ஆகும். பட் அது ஒன்றும் ஆகாது சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா. ஸோ அந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரமல் டாப்பிங்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் சுகரை வந்துட்டு அகெயின் அதே பேனில் வந்துட்டு கேரமல் பண்ணிவிட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்புறமா கேஷ்யூ நட்ஸ் வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். அது நல்லா ஆறட்டும். அண்ட் தென் நம்மளோட கேக் வந்து சூப்பராக சாஃப்டாக பேக் ஆகி வந்துடுச்சு. நம்பவே முடியல, அவ்வளோ ஃப்ளஃபியாக காட்டனி சாஃப்ட்டு. ஸோ நான் நினச்சி பார்க்கல, அந்தளவுக்கு வந்துருந்துச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறது. ஸோ விப்பிங் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், மேஜிக் கலர். ஸோ அது பீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லையா இந்த கேரமல் டாப்பிங்ஸ், இதை வந்துட்டு சிலர் வந்து கையாலையும் பொடிச்சுப்பாங்க, நான் வந்து மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்கிட்டேன். ஸோ ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம கேக் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்லைஸ் கேக்கை வந்து, அதாவது அந்த கேக்கை 3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைஸில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோட்டிங் க்ரீம் அண்ட் தென் மேலே கேரமல் சாஸ் அண்ட் தென் கேரமல் டாப்பிங்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து 3 லேயருக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய கேரமல் கேக்